வணக்கம். மிதுனம் ராசி நண்பர்களுக்கு வாரம் ராசி பலன்கள். இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்திலேயே சந்திரனுடைய அமைப்பு ராகுவுடன் இணைவு பெறாரு. குடும்பம் ரீதியிலும் வருமான அமைப்புகளில் வார்த்தைகள் ரீதியில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ராகுவுடன் இணையக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த வாரமே ராகு, சனி இது போன்ற பாவகிரகங்களுடன் உங்களுடைய 2ஆம் பாவாதி இணைகிறாரு. இப்போ குடும்ப ரீதியிலும் அதே போல் புதனும் 2ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. குடும்ப ரீதியில் தேவையில்லாத விருப்பம் இல்லாத ஒரு சில விஷயங்கள் நடைபெறும். அதை அனுசரித்து செல்வது நன்மை அளிக்கக்கூடியதாக அமைகிறது. இப்போ வருமான ஸ்தானத்தில் இங்கே புதன் அமர்ந்துகிறார். தேய்பிறை அமைப்புலையும் இருக்கார். வருமானம் ஓரளவுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது. உங்களுடைய லாபஸ்தானாதிபதியும் இங்கே கேதுவுடன் இணைஞ்சிட்றாரு. இந்த வாரத்தின் இறுதியில் கேது விலக இந்த பண வருகையெல்லாம் இந்த வாரத்தினுடைய இறுதியில் தான் பண வருகை இருக்கும். அதே போல் இங்கே 12ஆம் இடத்துல சுக்கிரன் பலமாக அமர்ந்திருக்கிறாரு. 5ஆம் பாவாதிபதி மற்றும் 12ஆம் பாவாதிபதி 12ஆம் இடத்துல பலமாக அமர்ந்திருக்கிறதுனால இப்போ உங்களுடைய குழந்தைகள் ரீதியிலும் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு தான். வெளி தூரத்தில் வசிக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு ஏற்றாற்போல சில நன்மைகள் உண்டாகும். அதே போல் 6ஆம் இடத்தை சுக்கிரன் பார்வை செல்லாடு. வேலை அமைப்புகள்லாம் சிறப்பாக இருக்குது. அதே போல் இங்கே செவ்வாய் கேதுவுடன் இணையிறதுனால 6ஆம் பாவாதிபதி உங்களுடைய 11ஆம் பாவாதிபதி இங்கே கேதுவுடன் இணைகிற மூத்தவர் வகையிலும் வேலை அமைப்புகளையும் சில கஷ்டங்கள் இருந்தாலும் 6ஆம் இடத்தை சுக்கிரன் பார்வை பொறுத்து போனால் வேலை அமைப்புகள் சிறப்பாக இருக்கும். பணம் வரக்கூடிய இடங்கள் 2, 6, 11 ஆகிய இந்த 3 இடமும் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பில் இல்லாதனால பணத்தட்டுப்பாடுகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடும். இந்த வாரத்தின் இறுதியில் அது சரி செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளில் இந்த கிரகங்கள் அமைகின்றன. அடுத்ததாக உங்களுடைய 3ஆம் பாவாதிபதி ராசியிலேருந்து குருவை விட்டு இப்போ விலகிறாரு. அப்போ முயற்சிகள் சிறப்பான ஒரு அமைப்பில் இருந்து இப்போ புதிய விஷயங்களில் தொடங்கலாமா, புதிய விஷயங்களை செய்யலாமா அப்படின்ட்டு பார்க்கும்போது அப்போ வெளிதூரத்தில் செய்ய வேண்டிய காரியங்களில் செய்யலாம், நன்மைகள் உண்டாகும். அதே போல் இப்போ புதிய விஷயங்களை செய்யும்போது அலைச்சல்களும் கஷ்டங்களும் வரக்கூடிய ஒரு அமைப்பு தான். அதே போல் இளைய சகோதரர்களிடத்திலும் உங்களுடைய இளையவர்கள் மூலமாகவும் சில விரைய செலவுகள் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி 7ஆம் பாவாதிபதி ராசியில் அமர்ந்திருக்காரு. 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. இதெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான். சுக்கிரனும் பலமாக அமர்கிறார். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு தான். இல்லத்தரசிகளுக்கு கணவன் மனைவி நட்பு இது போன்ற அமைப்புகளில் நன்மைகள் ஏற்பட